ஹலோ டீம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ். நான் உங்கள் தேவேந்திரன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நம்ம வந்து ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மைல் ஸ்டோன் நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி டாபிக் கொள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா, இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்துட்டு எனக்கு கால்ஸ் வந்து நாங்கள் ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேம் பண்ணிட்டுருக்காங்களா. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் தான். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஸோ நீங்கள் இந்த ட்ரேடிங் பண்ணக்கூடிய அந்த கம்யூனிட்டியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். என்னென்னா இந்த ஃபேக்கான ஒரு பிஎம்எஸ்ல வந்துட்டு, அதாவது நாங்கள் ட்ரேடிங் பண்ணித்தரோம், ஸோ நீங்கள் வந்துட்டு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு நிறைய வந்து ஃபோன் கால்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அவங்க வந்து மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வந்து ட்ரேடிங்கில் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன விஷயம் அவங்க சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி தரோம் அண்ட் ஆல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஆல்கோ ட்ரேடிங்கிறது தெரியும். ஓகே, இப்போது நம்ம ஒரு ஒர்க்கில் கம்மிட் ஆகிட்டுருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிடலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கோ ட்ரேடிங். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து சும்மா ஓட்டிட்டு திரியிறானுங்களா. ஸோ அதை பற்றி கொஞ்சம் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மும்பைலேருந்து டெல்லியிலேருந்து அந்த ஹிந்தி பீப்புள்ஸ்லாம் நிறைய கால் பண்ணுவாங்க. இப்போ தமிழ் ஆளுங்குமே நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்குள்ளே வந்திருப்பாங்க, இல்லை கொஞ்சம் அவேர்னஸ் இருக்காது, கொஞ்சம் பேரரசை பிடிச்சவங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக இதில் ட்ராப் ஆகிடுவாங்க. என்னன்னா, சார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 lakh ஆக்கி கொடுத்துருவோம், நீங்கள் ஒரு 1 lakh கொடுத்தீங்கன்னா நாங்கள் 10 lakh ஆக்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ப்ராமிஸ்லாம் நிறைய ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்கான ப்ராமிஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிழிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து எவ்வளோ ரொம்ப இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, 1 லட்சம் போட்ட 10 லட்ச ரூபா எடுக்க முடியாது, ஆனால் எடுக்க முடியும். ஆனால் அந்த 1 லட்ச ரூபா லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 1 லட்ச ரூபா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், அந்த ஒரு அவேர்னஸ் நம்ம சேனலில் கிடையாது. எவ்வளோ பேர் இந்த மாதிரி கொடுத்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன், அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ அவங்க சொல்லக்கூடிய வந்து பொய்கள் என்னென்ன, அவன் எப்படி எப்படிலாம் சொல்லி ஏமாற்றுவான், நம்ம அதுலேருந்து எப்படி அவேராக இருக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா? ஓகே. ஸோ கைஸ், அவன் வந்து ஃபர்ஸ்ட்டாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய போய் என்னென்னா, இந்த சாஃப்ட்வேர் நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் சாஃப்ட்வேர்லேருந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நான் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அந்த கால் வருது உங்ககிட்ட, அந்த பர்சன் வந்து அந்த ரிசோர்ஸ் பர்சன் உங்ககிட்ட பேசுகிறான். சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh போட்டிங்கன்னா நாங்கள் டெய்லியும் ஒரு 10,000 ப்ராஃபிட் எடுப்போம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளில் வந்து உங்கள் வந்து ப்ராஃபிட் நீங்கள் போட்ட கேபிட்டல் கவர் பண்ணுறோம். 20 நாளில் அப்படியே 2 லட்சம் ஆகிடுவோம், இதை பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு சும்மா கதை விடுவானுங்க நிறைய. இட்ஸ் ஓகே. ஸோ ஓகே, நீங்கள் வந்து கேட்கலாம், எப்படி சார் நான் வந்துட்டு நான் பண்ணுறேன், என்னால் அவ்வளோ பண்ண முடியல, அப்போ நீங்கள் மட்டும் எப்படி சார் பண்ணுவீங்க? எல்லாருமே ட்ரேடிங்னா லாஸ்ன்றது கண்டிப்பாக கைஸ், எல்லாருக்குமே லாஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், லாஸ் பண்ணாமல் யாருமே ட்ரேடிங் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. லாஸ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, சார் நீங்கள் எப்படி சார் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி உங்களால் அது மாதிரி பண்ண முடியும், நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்தின் 20 டேஸில் கேபிட்டல் வந்து டெவலப் பண்ணி தர முடியும்னு கேட்டிங்கனாக்கா, அவன் ஒரு விஷயம் சொல்லுவான். சார் நாங்கள் வந்துட்டு கால்ஸ் வந்து வெளியிலேருந்து வாங்குகிறோம், ஸோ பாம்பேலேருந்து வாங்குகிறோம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர்லேருந்து கொடுப்போம், ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நாங்கள் பே பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேருக்குன்னு தனியாக காசு உங்ககிட்ட வாங்கிடுவான். இப்போ 1 லட்ச ரூபா இல்லாமல் அவனுக்கு ஒரு சார்ஜஸ் கொடுப்பீங்க நீங்கள், அவனுக்கு ஒரு சார்ஜஸ் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தே கொடுத்துருவீங்க, இல்லைனா அந்த சாஃப்ட்வேருக்குன்னு தனியாக ஒரு சார்ஜஸ் வாங்கிடுவான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்ஸ் வாங்குறானா அப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதானே உங்களுக்கு தெரியாது, ஆனால் சொல்லி வாங்கிடுவான். ஆனால் நம்ம ஏமாந்தவங்க நம்ம வந்து அப்படிலாம் இருக்குதான்றது நம்மளுக்கு தெரியாது, நம்ம கேட்கவும் மாட்டோம். சாஃப்ட்வேருக்கு காசு கொடுமா, இந்த கொடுத்துரு, ஓகே அவனுக்கு ஃபீஸ் நம்ம கொடுத்தா அவனை, ஏன்னா ட்ரேடிங் பண்ணி தரான்ல, சரி ப்ராஃபிட் ஷேரிங் சொல்லி பாருங்கள், வரமாட்டான். சரி ப்ராஃபிட் ஷேரிங் சொல்லி பார்த்தா பண்ணுவான், அவனால் முடிஞ்சவங்களாம் பண்ணுவான், பண்ண முடியலாம் விட்டுட்டு போயிட்டே இருந்துருவான். ஸோ என்னென்னா அவனுக்கு ரொம்ப உஷாராக இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 1 லட்ச ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இது வந்து ஃபீஸ் வந்து ஒரு 30,000 வாங்கிடுவோம், 30,000 40,000 50,000 வாங்கிடுவோம். சார் அப்புறமா என்னென்னா நீங்கள் ப்ராஃபிட் அந்த நேரத்துக்குன்னா முதல்ல ஓகே சொல்லுவோம், முதல்ல ஒரு 10,000 20,000 எப்படின்னா உங்கள் ப்ராஃபிட் காமிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஏன்னா நீங்கள் பலிகடாக ஆகிடுவீங்க. எப்படின்னா ஓகே 20,000 30,000 வந்துச்சு, நம்ம கேபிட்டல் ஆல்மோஸ்ட் 30% வந்துச்சு, அப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு 50,000 அவங்ககிட்ட கொடுத்துருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் லாஸ் ஆகும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன் ட்ரேட் எடுத்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் போச்சுன்னா பயங்கரமாக வந்து முக்கால்வாசி அவன் வந்து ஆப்ஷன்ஸ் தான் ட்ரேடிங் பண்ணுவான். அதுக்கப்புறம் ப்ரீமியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆக சொல்ல, இந்த என்னென்னா அந்த சைட்வேஸில் சொல்ல மார்க்கெட் வந்து ப்ரீமியம் வந்து மோஸ்ட்லி பையிங் தான் பண்ணுவோம், செல்லிங்லாம் எவனும் பண்ண மாட்டோம்.
ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கு சொல்ல மொத்த ப்ரீமியம் கரைஞ்சி உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் கேட்டு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட் சரியில்லை அப்படின்னு சொல்லுவான். இவன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ப்ராமிஸ் கொடுத்துருப்பானா, நாங்கள் வந்து பாம்பேலேருந்து கால் வாங்குறோம் சாஃப்ட்வேர் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாஃப்ட்வேர் வந்து 100க்கு 1000% ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிருப்பான். அதாவது 100% வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும்னா அப்போ ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டால், சார் ஒன்றும் இல்லை சார் ஒரு சின்ன ப்ராப்ளம் சார் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னுவான். இல்லை வந்து அங்கே உங்கள் அக்கௌண்ட் வந்து ஒருத்தங்கிட்ட வந்து ஹேண்டில் பண்ணி கொடுத்துருப்பான், அவன் வந்து தப்பாக பண்ணிட்டுன்னு சொல்லுவான், அவனை வேலையை விட்டு தூக்கிட்டுன்னு சொல்லுவானுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவானுங்க. ஓகேங்களா, இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு முறை லாஸ் பண்ணுவோம். இன்னொரு முறை லாஸ் பண்ணுன்னு கேட்டால் அப்போ வந்து திருப்பி அந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் அதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னோன்னா நம்ம வந்து அவனுக்கு உதைப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சரியில்லைன்னு சொல்லிட்டு மார்க்கெட் மேலே தூக்கி போடுவோம். ஏய் நீ வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ என்ன சொன்ன அந்த சாஃப்ட்வேர் 100% ப்ராஃபிட் தரும்னு சொன்னேன். சரி ஓகே, அதை கூட விட்டு மார்க்கெட் வந்து எப்படியா இருந்தாலும் நீ என்ன சொன்ன 100% ப்ராஃபிட் தரலாம், எப்படியா இருந்தாலும் மார்க்கெட் ப்ராஃபிட் தரணும் தானே. அந்த சாஃப்ட்வேருக்கு தனியாக காசு வாங்கி வாயில் போட்டுங்க. ஓகேவா, உனக்கும் தனியாக காசு வாங்கியிருக்க. நீ வந்து ப்ராஃபிட்ஸ் இல்லை ஷேரிங் கேட்கல, நீ தனியாக உனக்குன்னு காசு வாங்கியிருக்க, நீ அதுக்கு தான் காசு வாங்கியிருக்க. ஓகேங்களா, அது விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி சரி 2 முறை லாஸ் ஆச்சுன்னா ஒரு முறை மார்க்கெட் சரியில்லைன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். 3ஆவது முறை லாஸ் பண்ண சொல்லிட்டா நம்மளால கொஞ்சம் அப்படியே லைட்டாக புரி தட்டும், இவன் ஏதோ சம்திங் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது முறை ஒரு லாஸ் பண்ணுவான் அவன். ஓகேங்களா, ஏன்னா இது வந்துட்டு அவன்லாம் ஒரு ஸ்ட்ரக்சராக பண்ண மாட்டான். நம்மளாம் வந்து பார்த்தா மார்க்கெட்னா ஒரு ஸ்ட்ரக்சராக பண்ணுவோம். என்னென்னா ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கும், அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம். நம்மளாம் லேர்ன் பண்ணிட்டு வந்தால் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுவோம். அவன்லாம் அப்படி கிடையாது. வாங்கி 1 லட்ச ரூபா போடுவான், ஃபீஸுன்னு தனியாக வாங்கிப்பான், சாஃப்ட்வேருக்கு தனியாக ஒரு 20,000 50,000 1.5 லட்ச ரூபா வாங்கிடுவான். ப்ராஃபிட் ட்ரேடிங் பண்ணுவான், ஒரு 2 நாள் 3 நாள் ப்ராஃபிட் வரும். அப்படியே வந்து நல்லா வந்து நினச்சிடும் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் ஃபண்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, 1 லட்ச ரூபா போட்டோன்னா 1 லட்ச ரூபா 10 நாளில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். திருப்பி என்ன பண்ணீங்க, நீங்கள் இன்னொரு 2 லட்சத்து மாதிரி போடுங்க. 3 லட்ச ரூபாய்க்கான கமிட்மெண்ட் அவ்வளோதான். 1 லட்சத்து 10 லட்சம் இருக்குன்னா 3 லட்சம் 30 லட்சம் ஆகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு 2 லட்சம் உங்ககிட்ட இருந்து கறந்துருவான். இப்போ பாருங்கள், இப்போ என்ன ஆச்சு, அவனுக்கு வந்து 3 லட்ச ரூபா வந்துச்சா, இப்போனா உங்கள் பணத்தை வச்சு ட்ரேடிங் பண்ணுவான். இப்போ ப்ராஃபிட் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, லாஸ் ஆகி போச்சுன்னா சார் மார்க்கெட் சரியில்லை, இதுமாதிரி வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றிடுவான். ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்ல வரேன். இப்போது 3ஆம் முறை வந்து அப்படி சொல்லிட்டானா, சார் இல்லை சார் திருப்பி கேட்டனா, சார் அது இது சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் சார், கொஞ்சம் மார்க்கெட் சரியில்லை சார். கண்டிப்பாக சார் நீங்கள் வந்து ஹோப்பு விடாதீங்க சார், நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்தேன் சார், நம்ம மொத்த லாஸை ரெக்கவர் பண்ணிடலாம் சார். உங்கள் அமௌண்ட்டை வந்து 1 லட்ச ரூபா கைதை தெரிஞ்சு கட்டமான கதையாக 5000 ரூபாய்க்கு எடுத்துருவோம், 10,000 ரூபாய்க்கு எடுத்துருவோம். ஆனால் வந்து உங்ககிட்ட ஒரு ஃபேக்காக ப்ராமிஸ் கொடுப்பாங்க, நான் சார் ஒரே நாளில் வந்து எடுத்துருந்தேன் சார், ஒரு வாரத்தில் எடுத்துருந்தேன் சார், அந்த 1 லேக் எடுத்துருந்தேன் சார், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சார், நீங்கள் ஹோப்பு விடாதீங்க எப்படி அப்படின்னு நாங்கள். ஓகேங்களா, என்ன பண்ண சொல்லுவான் ஐஸாக உங்ககிட்ட, சார் கொஞ்சம் மார்க்கெட் வந்து இப்போது கொஞ்சம் இதுவாக இருக்குது, சரியில்லை சார், இப்போ கொஞ்சம் கேபிட்டல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார், இன்னும் ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் ஒரு 50,000 மட்டும். ஆல்ரெடி 1 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு 1.5 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு நீ ஒன்றும் ப்ராஃபிட் பண்ணி கிழிக்கல, அதே லாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏதோ வந்து ஃப்ளூக்கில் ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு, கொஞ்சம் முதல் ப்ராஃபிட் இருந்துச்சு, ஆச்சா அது போச்சா. அடுத்தது இன்னும் ஒரு 50,000 ஆட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏமாந்தோம்னா தான் அதையும் பண்ணிவிடுவான். ஏன்னா என்ன சொல்கிறேன்னா அதாவது நம்ம கிட்ட கேட்டால் நமக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி வந்து அந்த பேராசை, அதை தான் சொல்கிறேன் நான், அந்த கேம்பிளிங் மைண்ட் செட்டு, பேராசை, நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும், குயிக் மணி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களாக இருந்தால் எப்படின்னா போட்டதை எடுத்துலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம நார்மலாக ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணவங்களே லாஸ் பண்ணால் அதை எடுக்கணும் ரிவெஞ்ச் எடுத்துக்கிறோம். அந்த மார்க்கெட் பற்றி தெரியாதவன் என்ன பண்ணுவான், சரி திருப்பி எடுக்கணும்னு சொல்லிட்டு போவான். போயிட்டு என்ன பண்ணுவான், திருப்பி வந்து ஃபண்ட் ஆட் பண்ணுவான். ஒரு சிலர்லாம் உஷாராக வந்துட்டு சரி ஓகே இவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ண மாட்டேன், 20 வச்சு பண்ணி விடுன்னு சொல்லுவான். ஒரு தான் அந்த 10,000 ரூபா விட்ரா போட்டுருவோம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நடக்குது. ஸோ அடுத்த பாயிண்ட் நம்ம பார்ப்போம். இன்னும் இந்த விஷயத்த மெயினாக சொல்லுவானுங்க எல்லாமே என்னென்னா, நாங்கள் காசு வந்து பாம்பேலேருந்து வருது, சரி நான் என்ன கேட்குறேன், பாம்பேலேருந்துனா வரட்டும், நியூயார்க்லேருந்துனா வரட்டும், எங்கேருந்து வந்தாலும் ப்ராஃபிட் வரணும்ல, பாம்பேலேருந்து வந்தால் எல்லாமே ப்ராஃபிட் வந்துடும் உனக்கு. நான் கேட்குறேன், ஏன் பாம்பேயில் எவனா லாஸே பண்ணுறது இல்லையா? அங்கேருந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, பாம்பேலேருந்து வந்து ஓகே அங்கே இருக்கிற பர்சன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க, எல்லாம் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஓகே அவங்களும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அங்கேருந்து அந்த கால்ஸ் வருது, அங்கேருந்து கால்ஸ் வருது, இதை ஒன்று சொல்லுவானுங்க. அப்படியே அப்போ பாம்பேனா அங்கே எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுவாங்க, எல்லாமே வந்து பார்த்தாக்கா அந்த ட்ரேடிங் கம்யூனிட்டி பீப்புள். அப்போ அங்கேருந்து வந்துன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே அவங்க வந்துட்டு மார்க்கெட் வந்து அப்படியே இன்ச் பை இன்ச் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. யாராக இருந்தாலும் நான் சொல்கிற ஒரே விஷயம், சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி, ஆல்கோ, நம்ம ஹியூமன் எல்லாருமே வந்து ட்ரேடிங் வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது, அண்டு சைக்காலஜியை பொறுத்து மூவ் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100% யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த வந்து போய் நம்பாதீங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு. ஸோ அதான் ஆல்ரெடி நம்ம பேசுனது தான். இந்த தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த 1 லட்ச ரூபா கொடுத்தனா நான் 10 லட்ச ரூபா ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வித்தின் 1 to 10 மந்த், 1 to 2 மந்தில் நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நான் 10 லட்ச ரூபா ஆகிறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள்.
ஒரு மாதம் 30 நாள் 60 நாள் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற காசை 10 மடங்கு கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் ஆகணும். 10 டைம்ஸ் ஆகணும்னா அவன் எவ்வளோ ரிஸ்க் எடுப்பான். நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்காக எடுத்துங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நல்லா தெரிஞ்சவங்க, சரி தெரியாதவங்க அதை போய் அதில் வந்து கண்டிப்பாக ரிவார்டு இருக்குதுன்னு இல்லை சொல்ல, ரிஸ்க்கு எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் போய் அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியும். ஓகே, நான் அவங்க வந்து தப்பு சொல்லலை. மேபி அந்த போச்சுன்னா அந்த 1 lakh அவ்வளோதான் வராது. 10 லட்ச ரூபா ஆக முடியுமானா கண்டிப்பாக ஆக முடியும், அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் போச்சுன்னா அந்த அமௌண்ட் ஒத்த பைசா திருப்பி வராது உங்கள்கிட்ட, அவ்வளோதான். ஏன்னா அவங்க வந்து பார்த்தா ஹீரோ ஜீரோ மாதிரி பண்ணுவானுங்க, மொத்த அமௌண்ட்டை விட்டுட்டு வந்துடுவாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போட மாதிரி தான் ஒரு பைசா கையில் நிற்காது, அது சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்ட்டு. இதுவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஆக்சுவலி நான் எழுதி வச்சுருந்தா முன்னாடியே எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிட்டேன், எந்த வச்சுருந்தா உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தா மார்க்கெட் லாஸ் ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் சரியில்லைன்னு சொல்லிட்டு மார்க்கெட் மேலே போடுவானுங்க. அப்புறம் வந்து பார்த்தாக்கா குளோபல் சுச்சுவேஷன் சரியில்லை, இந்த வார்லாம் நடக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் காரணம் காமிச்சு உங்களை ஏமாற்றி உங்களை வந்து இது பண்ணிடுவானுங்க ஆச்சுங்களா. அடுத்து 5th வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்கேஸ் அவன் வந்து லாஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பணத்தை அவன் கொடுக்குறானான்னு கேட்டு பாருங்க. சரி ஓகே, அவன் என்ன சொல்லி உங்ககிட்ட வாங்கினான், 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 10 லட்ச ரூபா வாங்குறான், சரி ஏதோ ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வாங்கினா அதுக்கான தனியாக சார்ஜஸும் வாங்கினான் அவங்ககிட்ட. ஸோ லாஸ் ஆச்சுன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுப்பேன்னு கேட்டேன், கேளுங்க, ஒத்த பைசா கொடுக்க மாட்டான். சார் லாஸ் ஆச்சு சார் கேட்டால் எல்லா கிளைண்ட்டும் சரி ஓகே நீங்கள் லாஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் தானே சார் சொன்னீங்க என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லை சார் எல்லா கிளைண்ட்டும் லாஸ் ஆயிடுச்சு, நான் என் கை கேஸ் தான் போட்டு கொடுத்துருவேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஏமாற்றுவோம். ஆனால் ப்ராஃபிட் அந்த மட்டும் ஷேரிங்கு கரெக்டாக வந்துடுவானுங்க அவங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6th பாயிண்ட்டு, ஒரு கட்டத்துக்கு மேலே லாஸ் பண்ணி எல்லா காசும் மொத்தம் வேவ் ஆஃப் ஆனவொடனே உங்கள் ஃபோன் பண்ணனா ஃபோனை எடுத்து அவன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். நீங்கள் அவன் அட்ரஸும் கண்டுபிடிக்கும், உங்கள் பெருசாக அட்ரஸ்லாம் வந்து கிளியராக கொடுக்க மாட்டான், ஓகேங்களா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உஷாராக இருப்பான், செபி ரிஜிஸ்டர்டானு கேட்பான். செபி ரிஜிஸ்டர்டான்னு கேட்டால் சார் இல்லை சார் இதுக்கப்புறம் தான் சொல்லுவோம். ஏன்னா இவெல்லாம் செபி ரிஜிஸ்டரே ஆக முடியாது, இவெல்லாம் வந்து ஃபேக்காக ஏமாற்றிட்டு தெரியுவான், ஓகேங்களா. செபி ரிஜிஸ்டர்னா வந்து பார்த்தா இப்போ செபி வந்து ஒரு பிஎம்எஸ் வந்து செபி ரிஜிஸ்டர் பண்ணால் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொஞ்சம் என்னென்னா பணத்தை ஆசைப்படுச்சவங்க, இந்த அப்பாவிங்க, மார்க்கெட் பற்றி தெரியாதவங்க, பிகினர்ஸ்லாம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கேம் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து அலர்ட் ஆகுங்க, நீங்கள் உஷாராக இருங்க. நீங்கள் வந்து கேளுங்க, 1 lakh எப்படி 10 lakh ஆக்கி கொடுப்பேன், 10,000 எப்படி 1 லட்ச ரூபா ஆக்கி கொடுப்பேன் வித்தின் 1 to 2 months. ஏன்னா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7% தான், அதுவும் பார்த்தா FDக்கெலாம் இன்னும் ரொம்ப கம்மி. ஸோ 7% தான் வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தா 1 yearக்கு கொடுக்கலாம். ஸோ நீ வந்துட்டு ஒரே மாதத்தில் 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20% உன்னால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேளுங்க. கேட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன சாஃப்ட்வேர், இன்னொரு மேஜரான ஒரு சொல்ல மாதிரி பாருங்கள். அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு 1 crore, அது எல்லாமே அந்த சொல்கிற ஒரே விஷயம் அந்த சாஃப்ட்வேர் 1 crore சொல்லுவாங்க. அது என்ன 1 crore மேலே இருக்காதா, இல்லை அது கம்மி இருக்காதா, அது அதிகமாக இருக்காதான்னு தெரியாது, 1 crore சொல்லுவாங்க. ஸோ அதை நாங்கள் வாங்க போகிறோம், அது கொஞ்சம் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எதனா இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் அப்படியே வந்து அது வந்து நம்ம கேபிட்டல் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லுவானுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது தான், இதெல்லாம் வந்து நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து அவேராக நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவனுக்கு என்ன வேணாலும் சொல்லுவான். இதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, தெரியாதவங்களை ஏமாறதோட தெரிஞ்சவே நிறைய பேர் ஏமாறுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் மணி ஏர்ன் பண்ணணும், ஷார்ட் டேர்மில் ஒரு பணம் வேணும், எமோஷன்ஸு, என்னென்னா அந்த க்ரீடினஸ், ஓவர் கான்ஃபிடென்ட்டு. எவனோ உட்காந்துட்டு எங்கேயோ ஒரு 10 ரூமில் உட்காந்து அவன் எவன் கூட தெரியாது, அவன் மூஞ்சி கூட பார்த்துருக்க மாட்டான், ஆனால் அவனை நம்பி பணம் கொடுக்குறோம், நம்மளை நம்புறது கிடையாது. நான் என்னன்றேன், நீங்கள் ஓவராக வந்து நீங்கள் கொஞ்சம் லாஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கோங்க. நான் கூட நீங்கள் கற்றுக்கிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் யாரும் நம்ப தேவை. ஸோ அவன் வந்து பண்ணி தரான், சரி நல்லா ப்ராஃபிட்டே உங்களுக்கு பண்ணி தரட்டும், ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு அவன் வந்து எங்கே போயிட்டான், அதுக்கப்புறம் அவனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, சரி உங்கள் போட்ட அமௌண்ட்டை 1 லட்சத்தை 10 லட்ச ரூபா ஆக்கி கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் அவன் ஆளே காணாமல் போயிட்டான், அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய நாலேஜை வந்து பிலீவ் பண்ணுங்கள், நீங்கள் உங்களை நம்புங்க, நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். நான் திருப்பி எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் மார்க்கெட் லேர்ன் பண்ணுங்கள், யாரும் நீங்கள் வந்து நம்பாதீங்க, அவ்வளோதான் நான் அதான் சொல்கிறது. ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் மார்க்கெட் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டிஸ்லாம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க, அவங்களுக்குலாம் நம்ம தான் திணிப்போம். அவன் தெரிஞ்சே தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னா ஒரு 100 பேர் கால் பண்ணோம், 100ல் ஒரு நாளைக்கு சொல்கிறான், 100ல் ஒரு 2 பேர் மாட்டினா 2 பேர் மாட்டுவான், எப்படி இருந்தாலும் அவ்வளோதான். அதை வச்சு அவன் வந்து சம்பாரிச்சு போயின்னு வந்துடுவான். அவன் வந்து பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஓகேங்களா. அதாவது தெரியாமல் ஏமாறவனோட தெரிஞ்சு தான் ஏமாறோம் நிறைய பேர். நம்ம ஊரில் எவ்வளோ ஸ்கேம் நடக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறதுன்னு தெரியும். ஜனங்களுக்கு எப்படின்னா சரி அந்த 1 ரூபா போட்டால் 10 ரூபா வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், 1 ரூபா 100 ரூபாய்க்கிட்ட 100 ரூபாய் ஏமாத்திருப்பான். நம்ம ஆளுங்களுக்கு அது தெரியாது. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கோங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது, அண்ட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் படிங்க, மார்க்கெட்டில் போய்
நம்ம பார்த்தீங்கன்னா ரியலாக லைவ் ட்ரேடிங்லாம் போய்ட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள், ட்ரேடிங் பண்ணி பாருங்கள், இன்வெஸ்டிங் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்கள் நாலேஜ் வளரும். ஸோ அதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரேன். நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பற்றி நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அண்ட் நிறையா வந்து ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பற்றி ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நிறைய நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் நம்ம நிறைய போகணும். இது ஒரு சின்ன மைல்கல் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது உங்களுக்காக, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Devendran. Thank you so much.